வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை முதலில் பார்க்கலாம். மாநிலங்கள் இணைந்து நடத்தும் கூட்டாட்சியாக மத்திய அரசு இருக்க வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சட்டப்பேரவையில் பேச்சு. இன்னும் எத்தனை நாட்கள்தான் வாங்கும் இடத்தில் நாம் இருப்பது என காட்டமாக உரை. உறுப்பினர்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்தியாவின் பல்வேறு மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசுக்கும் நான் சொல்லிக் கொள்வது, மாநில சுயாட்சி வேண்டும், ஒன்றியத்தில் கூட்டாட்சி மலர வேண்டும். முன்னேறிய மாநிலங்களுக்கான நிதி பகிர்வை மத்திய அரசு குறைத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. மாநிலங்களின் அதிகாரங்கள் ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டு வருவதாக சட்டப்பேரவையில் காட்டமாக பேச்சு. செய்யும் சூழலில் ஆளுநர்கள் மூலமாக மாநில அரசுகள் செயல்படாமல் தடுக்கும் நிலையில் இந்தி திணிப்பின் மூலமாக, நிதி நெருக்கடிகளின் மூலமாக, தொகுதி மறுவரை என்ற சதியால், ஜிஎஸ்டியால் தமிழ்நாடு அனுபவித்து வரும் நெருக்கடிகளில் இருந்து மீள ஒரே மருந்து மாநில சுயாட்சி தான். அதனை நமக்கு வழங்கி இருக்கிறது. கூட்டாட்சி தன்மை கொண்டதாக கூட்டாட்சி கருத்தியல் என்பது மாநிலங்களுக்கான சலுகை அல்ல, நாட்டிற்கான பாதுகாப்பு அரண். மாநில சுயாட்சி அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் தேவை என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தல். கடந்த 76 ஆண்டுகளில் 106 முறை இந்திய அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டுள்ளது. எனவே நாம் முயன்றால் மீண்டும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை தமிழ்நாட்டில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கான தேர்தல் மார்ச் 16 நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவிப்பு. பிப்ரவரி 26 வேட்புமனு தாக்கல் தொடங்கி மார்ச் 5 நிறைவு பெறுகிறது. ஏப்ரல் 2 திருச்சி சிவா, கனிமொழி சோமு, என்.ஆர். இளங்கோ, செல்வராஜ், ஜி.கே. வாசன், தம்பிதுரை ஆகியோரது எம்பி பதவிக்காலம் நிறைவு. தற்போதைய எம்எல்ஏக்கள் அடிப்படையில் திமுகவுக்கு 4, அதிமுகவுக்கு 2 எம்எல்ஏக்கள் கிடைக்கும் என தகவல். உதவித்தொகை உயர்வு கோரி போராடி வரும் மாற்றுத்திறனாளிகள் மீது வன்முறை தாக்குதல் நடத்துவதாக வரும் செய்தி அதிர்ச்சி அளிப்பதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எக்ஸ் தளத்தில் பதிவு. ஸ்டாலின் அரசு அனைத்து விதமான கோரிக்கை குரல்களையும் ஒடுக்க நினைப்பதுதான் திமுகவினுடைய பாசிஸ்ட் மென்டாலிட்டிக்கான ப்ரூஃப் எனவும் சாடல். திமுகவுடன் தொகுதி பங்கீடு தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பில் குழு அமைப்பு. கே.எம். காதர் மொய்தீன் தலைமையிலான குழுவில் மாநில பொதுச் செயலாளர் முகமது அபூபக்கர், முன்னாள் எம்பி அப்துல் ரஹ்மான் இடம் பிடிப்பு. உதகையில் நாளுக்கு நாள் அதிகரிக்கும் சுற்றுலா பயணிகளின் வருகையால் பார்க்கிங் வசதியை அதிகரிக்க வேண்டும் என உதகை எம்எல்ஏ கணேஷ் கோரிக்கை. சுற்றுலா பகுதியில் மல்டி லெவல் பார்க்கிங் அமைப்பது குறித்த கோரிக்கைகள் கவனத்தில் கொள்ளப்படும் என அமைச்சர் கே.என். நேரு பதிவு. சட்டப்பேரவையில் மறைந்த முன்னாள் உறுப்பினர்களுக்கு இரங்கல். மகாராஷ்டிரா துணை முதலமைச்சர் அஜித் பவார் மறைவிற்கும் இரங்கல் குறிப்பு வாசிப்பு. அவர்கள் குடும்பத்தினருக்கும் மகாராஷ்டிரா மாநில மக்களுக்கும் தேசியவாத காங்கிரஸ் கட்சியினர் உள்ளிட்ட அனைவருக்கும் இப்பேரவை தனது ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கிறது. கோவையில் வரும் 22 திமுக இளைஞரணி மேற்கு மண்டல நிர்வாகிகள் கூட்டம். திமுக இளைஞரணி செயலாளரும் துணை முதலமைச்சருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையில் சந்திப்பு. பல வேடிக்கை மனிதரை போல நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ என பாரதியாரின் வரிகளை பதிவிட்ட எம்பி மாணிக்கம் தாக்கூர்.
காங்கிரஸ் தலைமைக்கு சவால் விடும் வகையில் இருப்பதால் வெடித்த சர்ச்சை. சென்னையில் உள்ள முக்கிய சாலைகள், தெருக்களுக்கு மெல்லிசை மன்னர் MS விஸ்வநாதன், பாடகர்கள் திருச்சி லோகநாதன், சீர்காழி கோவிந்தராஜன் பெயர் வைப்பு. சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல என் குடும்பத்தின் சார்பாகவும் அப்பாவுடைய கோடிக்கணக்கான ரசிகர்கள் சார்பாகவும் முதல்வர் ஐயாவுக்கும் மந்திரிகளுக்கும் மாநகராட்சி எல்லாருக்கும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் ரசிகர்கள் சார்பாகவும் நன்றி. சென்னை பிராட்வேயை தொடர்ந்து கிண்டியிலும் அமையும் ஒருங்கிணைந்த போக்குவரத்து முனையம் சாத்தியக்கூறு மற்றும் திட்ட அறிக்கையை தயாரிக்க டெண்டர் கோரியது சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 720 ரூபாய் குறைந்து 1,13,840 விற்பனை. 1 கிராம் தங்கம் 14,230 விற்கப்படுகிறது. வெள்ளி விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 260 விற்பனை. பார் வெள்ளி கிலோவுக்கு 5,000 ரூபாய் குறைந்து 2,60,000 விற்பனை. இந்தியா பிரான்ஸ் இடையே பாதுகாப்பு, திறன் மேம்பாடு, செய்யறிவு என 20க்கும் மேற்பட்ட ஒப்பந்தங்கள் கையெழுத்து. வர்த்தகம், எரிசக்தி உள்ளிட்ட துறைகளை மேம்படுத்துவது குறித்தும் மும்பையில் பிரதமர் மோடி, இமானுவேல் மேக்ரான் முக்கிய பேச்சுவார்த்தை. பாதுகாப்பு, எரிசக்தி, விண்வெளி தொழில்நுட்ப துறையில் இந்தியாவும் பிரான்சும் இணைந்து செயல்படும். பிரான்சில் சுவாமி விவேகானந்தர் கலாச்சார மையம் விரைவில் அமைக்கப்படும் என்றும் மேக்ரான் உடனான சந்திப்பின் போது பிரதமர் மோடி திட்டவட்டம். ஆண்டிற்குள் இந்தியாவை உலகின் முதல் 3 AI வல்லரசு நாடுகளில் ஒன்றாக மாற்றுவதே இலக்கு. புதிய தொழில்நுட்பம் வேலை வாய்ப்புகளை பறிக்கும் என அச்சப்பட தேவையில்லை. அதே நேரத்தில் மாற்றத்தை எதிர்கொள்ள நாம் தயாராக இருக்க வேண்டும் என்றும் இளைஞர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுரை. எவரெஸ்ட் சிகரங்களில் ராணுவ நடவடிக்கைகளின் போது பயன்படுத்தப்படும் H-125 ஹெலிகாப்டர் உற்பத்தி கர்நாடகாவில் தொடக்கம். முற்றிலும் உள்நாட்டு உற்பத்தியை ஊக்குவிக்கும் வகையிலான திட்டத்தை பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் ஆகியோர் கூட்டாக தொடங்கி வைப்பு. This concludes the inauguration ceremony of the H-125. இந்தியா பிரான்ஸ் இடையிலான 6வது வருடாந்திர பாதுகாப்பு கூட்டம். கர்நாடகாவில் நடைபெற்ற ஆலோசனையில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், பிரான்ஸ் அமைச்சர் கேத்ரின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. வங்கதேசத்தின் புதிய பிரதமர் தாரிக் ரஹ்மானுக்கு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து. இரு நாடுகளிடையே வர்த்தகம், எரிசக்தி போன்ற துறைகளில் இணைந்து பணியாற்ற தயாராக உள்ளதாகவும் பரஸ்பர நல்லுறவை மேம்படுத்த இந்தியாவுக்கு வாருங்கள் என்றும் அழைப்பு. T20 கிரிக்கெட்டில் தனது கடைசி லீக் ஆட்டத்தில் இன்று நெதர்லாந்து அணியை எதிர்கொள்கிறது இந்தியா. ஏற்கனவே அமெரிக்கா, நமீபியா, பாகிஸ்தானை வீழ்த்தி சூப்பர் 8 பிரிவுக்குள் நுழைந்த நிலையில் இரவு 7 மணிக்கு நடைபெறுகிறது போட்டி. T20 உலகக்கோப்பை தொடரிலிருந்து வெளியேறியது ஆஸ்திரேலியா. ஜிம்பாப்வே அணிக்கு 5 புள்ளி பெற்ற நிலையில் புள்ளி அடிப்படையில் ஆஸ்திரேலிய அணி வெளியேற்றம்.
மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம். விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.